Hey guys, welcome and welcome back to my channel PraghyaVilla. This is Vishnu Priya. இன்னைக்கு நம்ம வீடியோல WhatsAppல சில நிறைய தெரிக்க விடுற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இதுக்காக நம்ம வந்து நிறைய ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி அதுக்கு அப்புறம் அந்த WhatsAppல நிறைய சீக்ரெட்டான விஷயங்கள் மெயின்டெய்ன் பண்றதுக்கு நிறைய யூஸ் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி எந்த ஆப்ஸும் இன்னைக்கு தேவையே இல்லை. அந்த ஆப்ஸ் எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் காலில் வந்து வீடியோ கால் நிறைய பேசுவோம். ஸோ 4 பேருக்கு மேலே நம்மளால் அதில் அதிகமாக பேச முடியாது. அதுக்காக தனியாக ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் எல்லாருமே ஜாயின் பண்ணி பேசுவோம். இப்போ அந்த மாதிரி ஆப்ஸ் எதுவுமே தேவையில்லை. வாட்ஸ்அப்பில் இப்போ வந்து 8 பேர் மினிமம் அளவுக்கு பேசுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்து வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து எல்லாருக்குமே வந்திருக்கும். ஸோ இதுக்குள்ளே வாட்ஸ்அப்குள்ளே போயிட்டு கால்ஸ் அந்த ஆப்ஷன் போனீங்கன்னா அதுக்குள்ளே +ன்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சேர்த்து 7 ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கால் பேசுகிறீங்களா இல்லை வீடியோ கால் பேசுகிறீங்களா உங்களோட ஆப்ஷன் தான். ஸோ இந்த மாதிரி 8 பேர் வரைக்கும் தாராளமாக பேசலாம். இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் இருக்க லாஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட லைஃப்பில் விளையாடி இருக்கும், ரொம்பவே விளையாடி இருக்கும். அந்த மாதிரி லாஸ்ட் சீன் வந்து இதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க லைஃப்பில் என்ன நடக்குதுனோ இல்லையோ அடுத்தவங்க லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுலேயே நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக நிறைய ஆப்லாம் டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி லாஸ்ட் சீன் வராமல் என்னென்னமோ பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. எவ்வளோ மெசேஜஸ் வந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் எல்லா மெசேஜுக்குமே காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் மெசேஜ் ரிப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் சீன் காமிக்கும். இதுவே டேரெக்டாக நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வழியாக மெசேஜ் டைப் பண்ணி ரிப்ளை பண்ணால் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு 4 மணிக்கு பார்த்துருப்போம். ஸோ நம்ம இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனில் ரிப்ளை பண்ணதுக்கு ஒரு 5:30 இருக்கும். பட் நம்ம வந்து வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதே 4 o'clock தான் காமிச்சிருக்குமே தவிர நம்ம அதுக்கப்புறமா வந்து 5:30க்கு ரிப்ளை பண்ணதோ அதுக்கப்புறம் நம்ம பேசினதோ எதுவுமே அவங்களுக்கு காமிக்காது. ஸோ இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஸோ அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேர் நிறைய குரூப் இருக்கும். ஸோ அந்த குரூப்லலாம் கொஞ்சம் வித்தியாசமான ஃபோட்டோஸ் இல்லைனா ப்ரைவசி ஏதாவது நீங்கள் நினைக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் போய் சேவ் ஆகும். இது ஃபேமிலியில் இருக்கவும் பார்த்தாலும் கஷ்டமாக இருக்கும். ஸோ வெளியில் யாராவது பார்த்தாலும் நமக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப்புக்குள்ளே போனீங்கன்னா மீடியா விசிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிஃபால்ட்டுன்னு எஸ்ன்னு தான் இருக்கும். அதை வந்து நோன் கொடுத்தீங்கன்னா இதில் சேவ் ஆகிற எந்த வீடியோ ஆகட்டும் இமேஜஸ் ஆகட்டும் அது போய் டேரெக்டாக கேலரியில் சேவ் ஆகாது. ஸோ உங்களுக்கு எந்த விதமான அசிங்கமும் இருக்காது. இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப்ஸ் இது வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கும். யாருன்னே தெரியாது, புதுசாக குரூப்ல ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள நம்ம பார்த்துருக்க கூட மாட்டோம். இந்த மாதிரி நிறைய மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்கும். போதுண்டா சாமி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இரிட்டேட் பண்ற அளவுக்கு மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு இதுல இருந்து சேஃபா எஸ்கேப் ஆகுதுக்கு நீங்க இதை ட்ரை பண்ணா மட்டும் போதும். செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா அதுல அக்கௌண்ட்ஸ்ல பிரைவசின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் குரூப்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதில் வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் கொடுத்துருந்தீங்கன்னா ஸோ யார் வேணாலும் உங்களை எந்த குரூப்பில் வேணாலும் ஆட் பண்ணலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மை கான்டாக்ட். இது வந்து டிஃபால்ட்டாக எல்லாரும் செட் பண்ணுற ஒரு இதுதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் கான்டாக்ட்ஸில் யார் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இது வந்து குரூப்பில் ஆட் பண்ண முடியும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் இன்னொரு குரூப்பை இல்லை புது குரூப்பில் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அந்த பர்சனோட கான்டாக்ட் மட்டும் செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் புதுசாக எந்த குரூப்லேயும் உங்களை ஆட் பண்ண மாட்டாங்க. ஃப்ரீயாக டென்ஷன் இல்லாமல் நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவோம். வாய்ஸ் மெசேஜ் அனுப்பும்போது நம்ம வந்து கரெக்டாக பேசியிருக்குமா இல்லையான்றது செக் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக அது சென்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு பதிலாக வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிட்டு மேலே லாக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ இல்லை என்ன பாடுறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ அப்படியே ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதே வாட்ஸ்அப்புக்குள்ளே போங்க. ஸோ அது அப்படியே வந்து சென்ட் ஆகாமல் ஹோல்ட்லேயே இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பேசியிருக்கீங்கன்னு கரெக்டாக பேசியிருக்கீங்களா இல்லை கரெக்டாக பாடிருக்கீங்களா செக் பண்ணிவிட்டு அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் பேசி அனுப்பலாம். ஸோ இதை செக் பண்ணி அனுப்புறதுக்கான ஆப்ஷன் இது. நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து எல்லாருக்குமே யூஸ் பண்ண தெரியும். ஸோ வாட்ஸ்அப்பில் இருக்க மெசேஜ் எல்லாம் எப்படி வரும்னு தெரியும். ஸோ இப்போ வந்து நீங்கள் நார்மலாக வந்து 4 பேர் ஃபேமிலியோடு உட்காந்துட்டு இருக்கீங்க, 4-5 பேர் கூட உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வர நோட்டிஃபிகேஷனில் வந்து மெசேஜ் எல்லாம் என்ன வரும்னு என்ன மெசேஜ் இருக்குன்னு எல்லாராலையும் படிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி யாரும் படிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. செட்டிங்ஸ்குள்ளே போங்க. நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா யூஸ் ஹை ப்ரியாரிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஆனில் இருக்கும். அது நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த வர நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வர மெசேஜ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். பட் என்ன யார் அனுப்பினாங்கன்ற மெசேஜ் தான் வருமே தவிர அவங்க என்ன மெசேஜ் அனுப்பினாங்கன்றது வராது. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் எப்போ வேணும்னோ அப்போ நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். ஸோ சிலரோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது இல்லைனா ஃபோன் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து கேலரியில் போய் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஃபோட்டோஸ்
எக்கச்சக்க வீடியோஸ்லாம் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க வாட்ஸ்அப்பில் நிறைய வீடியோஸ், தேவையில்லாத வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொன்றா இதெல்லாம் தேடி பிடிச்சி டெலீட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இதில் வந்து நிறைய இம்பார்ட்டண்டான ஃபோட்டோஸ் இது வேணும், இல்லைன்னா நிறைய குரூப்பில் அமிச்ச ஃபோட்டோஸ்லாம் இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செலக்ட் பண்ணி ஒவ்வொன்றா டெலீட் பண்ணுறதை விட ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள், செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் யூசேஜ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்களா ஸ்டோரேஜ் யூசேஜ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்களா உங்களோட காண்டாக்ட்ஸில் இருக்கவங்க எல்லாரோட நேமே வரும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ்லாம் தேவை இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அவங்க காண்டாக்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த காண்டாக்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஃப்ரீ அப் ஸ்பேஸ்ன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபோட்டோஸு, வீடியோஸ் அண்ட் வாய்ஸ் மெசேஜ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சிருக்கோ எல்லா லிஸ்ட்டுமே இருக்கும். ஸோ இது எதெல்லாம் தேவை இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஜஸ்ட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி நம்ம டெலீட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் வந்து நிறைய சேட் பண்ணியிருக்கீங்க, அது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்டாக வேணும், அது எப்படிப்பா எடுக்கிறது, நிறைய ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க வேண்டியதாக இருக்கே அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் யார் கூட சேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கான்டெக்ட்குள்ளே போங்க. அதில் இருக்க ரைட் சைடில் இருக்க காலம் கிளிக் பண்ணிங்களா எக்ஸ்போர்ட் சேட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்களா மீடியாவிலேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா இன்க்ளூட் மீடியான்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு PDF ஃபார்மேட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அது வந்து ஈஸியாக சைஸும் சின்னதாக இருக்கும், ஈஸியாக சென்ட் பண்ணிடலாம், மெயிலே அனுப்பிச்சிடலாம், இல்லைனா வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பிரக்யா வில்லாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.